அண்ட் ஆல்சோ வார் கேம்ஸில் 5வது ஆள் யாராக இருக்க போகிறா. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்க போகிறாங்கன்ற மாதிரி பெரிய கொஸ்டின் போயிட்டு இருக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டேமேஜ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம் ரீசெண்டாக நடந்த ரால என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி. ஸோ ஃபைனலி நம்ம வார் கேம்ஸ் சைடு வந்துடலாம். ஸோ சர்வைவ் சீரிஸ் வார் கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம விமன்ஸ்க்கான மேட்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்டோரி லைன் நரேட் பண்ணுற வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபுக்கி வாரியர்ஸை சேர்ந்த ஆஸ்கா அண்ட் ஆல்சோ கைரிசன் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. அவங்க போக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜண்ட் நம்மளுடைய நயா ஜாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேராக இருக்காங்க. 5வது ஆளாக எனக்கு தெரிஞ்சு நிக்கி பெல்லாவை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு சாம்பியனுக்கும் நிக்கி பெல்லாவுக்கு வந்து இப்போ கண்டா ஃபியூட் போயிட்டு நிலையில். ஸோ பிக் ஸ்க்ரீனில் அவங்களை கொண்டு வந்தே ஆகணும். கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அசம்ஷனாக நான் நிக்கி பெல்லாவை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஃபேஸ் டீம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அலெக்ஸ் ஆப்டே ஷார்ல் ஃபேர் இருக்காங்க, யூஸ்கையும் இருக்காங்க, ரியா ரிப்ளையும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்த பட்சத்துக்கு 5வது ஆள் ஒருத்தர் வேண்ட வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் நம்ம ஸ்டெஃப்னி வாகரே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிக்கி பெல்லாவோட ஹீல்டன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த விஷயத்துக்காக அவங்க பண்ணாங்கன்றது தெரியல. பட் வார் கேம்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ விமன்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போஸ் இவங்க நிக்கி பெல்லா நம்ம ஸ்டெஃப்னி வாகரை கொண்டு வர பட்சத்துக்கு ஸோ நம்மளோட விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் பெக்கி லிஞ்ச் அக்கா சும்மா தான் இருக்காங்க. பெக்கி லிஞ்ச் இந்த சைடு போட்டு ஸோ மேக்ஸ் டூப்ரி கூட அந்த சைடு போட்டு ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் வார் கேம்ஸாக கூட புக் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுன்றது தெரியல, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம WWE சைட்லேருந்து ரெசில்மேனியா 42 உடைய ஃபுல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் என்னென்ன டிகோட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம்ன்றதை மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக். இதுவே இந்த சைடு மென்ஸ் டீம் வந்தோம்னா ஸோ மென்ஸ் டீம் பார்க்கும்போது ஹீல் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா விஷன் இருக்காங்க. ஸோ பிரன்சன் ரீட், நம்ம பிரான் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ லோகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்காங்க. ஃபேஸ் டீம்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியன் சிஎம் பங்கு இருக்காங்க, அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் இருக்காரு, அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஹீல் டீமில் ஒரு 2 பேர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தேன். அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னராக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அவர் வருவாரான்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் இருந்தாலும் நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வார் கேம்ஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஹீல் டீமில் யார் வருவாங்கன்ற மாதிரி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா 2 பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ யார் வருவாங்கன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு ஐடியாவும் ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ ஸ்மாக்டவுன்லேருந்து MFT பக்கம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா MFTயவே பிரித்து ஒரு வார் கேம்ஸாக போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் MFTயை மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபேஸ் டீம்னு பார்க்கும்போது ஸோ ஒரு 4 பிக் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக அடி வாங்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜிம்மி ஊசோவை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மி ஊசோவும் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கூட பஞ்சாயத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவருடைய தம்பியோ ஸோ நம்மளுடைய ஜே ஊசோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவரும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ எல்ஏ நைட்டும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எல்ஏ நைட்டு இப்போ வரைக்கும் கரண்டாக விஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்குக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அது நடக்குமான்றதை அது பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3வது நேமாக நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸை தான் ரெஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை இப்போ வரைக்கும் கரண்டாக சர்வே சீரிஸோட பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா சிங்கிள்ஸ் ஃபியூடு கொடுக்கணும்னு பார்த்தோம்னா விஷனில் யாருக்காச்சும் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். பட் விஷனே வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸில் இருக்காங்கன்ற போது இந்த இடத்துல விஷனுக்கு அகேன்ஸ்டாக ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா களை இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4வது பிக் நேமாக நம்மளுடைய ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான்சினா வருவாரா? ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வருவாரா? ஸோ ஃபைனல் சர்வைவ் சீரிஸ் வார் கேம்ஸில் அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா? ஸோ வார் கேம்ஸ் மேட்ச்சில் ஃபஸ்ட் டைம் எவர் நம்ம ஜான்சினா கம்ப்ளீட் பண்ணுவாரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபேன்ஸ் கேட்குற நிலையில் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதை நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ குருந்த அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜான்சினாவோட நெக்ஸ்ட் அதாவது அவருடைய ஃபைனல் வார் கேம்ஸ் மேட்சாக இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வே சீரிஸ்க்கு அவரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவருக்கு சிங்கிள் ஸ்டோர் லைன் கொடுப்பாங்களான்றது தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி இது நடக்கிற பட்சத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் யாராச்சும் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹீல் டீமில் பிராக் லெஸ்னர் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சதவீதம் நடக்குதுன்றது தெரியல. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ட்ரூ மேக்கின்டயர் வருவாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் ட்ரூ மேக்கின்டயர் இப்போ வரைக்கும் டிவி ஆஃப் போயிட்டாரு. ஸோ அவருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஹீல் டீமில் யாரை ஃபிட் பண்ணுவாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் சேம் டீமில் போடுறதுக்கு ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பேக் ஸ்டேஜ் நியூஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பேக் ஸ்டேஜில் ஒரு சில அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்களாமா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் இருக்காரு, இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் இருக்காங்கன்ற போது மொத்த ஸ்பாட் லைட்டும் ரோமன் ரெயின்ஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே டீம் அப் பண்ண வைக்கிறது வந்து நல்ல விஷயம் இருக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில
சில கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.